சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ரிங்க அடிங்க. வணக்கம் உலகத்தமிழ் மக்களே. இன்றைக்கி கடம்பா மீன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கடம்பா மீனில் தொக்கு பண்ணலாம், வறுவல் மாதிரி பொரிச்சு எடுக்கலாம், சிப்ஸ் மாதிரி போட்டு எடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தொக்கு தான் பண்ண போகிறேன். கடம்பா மீனை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு வாணலில் ஒரு குழம்பு கரண்டி எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் மாதிரி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூடவே 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி கூட உப்பு போட்டு வதக்கும்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடும். தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க கடம்பா மீனை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மீன் வதக்கும் போதே மீன் தண்ணி விடும். அதனால் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. வதக்கி விட்டு மசாலாலாம் போட்ட பிறகு தேவைப்பட்ட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1½ டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டு மிதமான தீயிலேயே ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அடி பிடிக்காமல் இருக்க நல்லா கிளறி விடுங்க. தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டு 5 நிமிஷம் சிம்மிலே வேகட்டும். கடைசியாக 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கடம்பா மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கடம்பா மீன் தொக்கு சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். டிஃபன் ஐட்டங்களுக்கும் இது தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.